உலகத்துல விசிபிள் பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரசிடென்ட்ஸ் சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர்ஸ் சொல்லுவோம், பில்லியனரிஸ் சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த மணியை கண்ட்ரோல் பண்றவங்க யாரோ அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல். அந்த பணத்தை வச்சு பீப்புளையும் கண்ட்ரீஸையும் கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் பவர்ஃபுல். அந்த கேட்டகரியில டாப்ல இருக்க ஒரு பெயர் தான் பிளாக் ராக். இந்த ரெசிடென்ஷியல் ஈவில் படம் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் மறைமுகமா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணும். ஆனா உண்மையான உலகத்துல க்ளோசஸ்ட் கம்பேரிசன்ல இருக்கிறதா அந்த பிளாக் ராக். இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, பிளாக் ராக்னா என்ன, அதோட சீக்ரெட் என்ன, அதோட பவர் என்ன, இது உலகத்தை எப்படி இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுது, இந்தியா தமிழ்நாடு மீது இருக்க இம்பாக்ட் என்ன, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஸ்டார்ட் பண்ணலாமா? பிளாக் ராக் 1988 ஆரம்பிச்சது. இதோட ஃபவுண்டர் லாரி ஃபிங்க். அந்த டைம்ல அவர் ஒரு யங் பினான்ஸ் ஜீனியஸா இருந்தாரு. ஆனா பிளாக் ராக்குக்கு முன்னாடி லாரி ஃபிங்க் ஒரு பெரிய லாஸ் சந்திச்சிட்டாரு. அவர் வேலை செய்யற கம்பெனில இருந்து $100 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த கம்பெனி அவர் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அவமானத்தினாலையும் தோல்வியினாலையும் லாரி ஃபிங்க் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, if I cannot predict my own loss, I will build a system that predicts the world's loss. அதுதான் பிளாக் ராக்குக்கு அடிப்படை நோக்கம். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் எனக்கு வரப்போகும் நஷ்டத்தை கூட கவனிக்க முடியல, கணிக்க முடியல, அதுதான் எனக்கு ஒரு பெரிய லெசன். ஆனா இனிமே வரக்கூடிய நஷ்டம் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல யாருக்கும் வரப்போறதுக்கு முன்னாடியே கணிக்க கூடிய ஒரு சிஸ்டம் நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் கிரியேட் பண்றாரு. அது அலாதீன் சிஸ்டம். அது மோஸ்ட் பவர்ஃபுல்லான சிஸ்டம். அதோட ஏஐ யாருக்குமே தெரியாது. லைக் எப்படின்னா, பிளாக் ராக்ல இருக்க பிக்கஸ்ட் சீக்ரெட் வெப்பன் இந்த அலாதீன் சிஸ்டம் தான். இது ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் இல்ல, இது ஒரு மிலிட்டரி கிரேட் ப்ரெடிக்ஷன் ஏஐ. வரப்போற லாஸ ப்ரெடிக்ட் பண்ற ஏஐ தான் இது. உலகத்துல 200க்கும் மேல இன்ஸ்டிடியூஷன் இந்த சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சிஸ்டம் எல்லாம் சொல்றேன். என்னன்னா, கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், நாசா, பெரிய பெரிய பேங்க், EU கவர்மெண்ட்ஸ், US ட்ரெஷரி எல்லாருமே இது யூஸ் பண்றாங்க. தினமும் 2,50,000 பிளஸ் பினான்சியல் சிமுலேஷன் ரன் ஆகுது. அதுவும் இதுதான் டிசைட் பண்ணும். எப்படின்னா, எந்த கம்பெனி நாளைக்கு கொலாப்ஸ் ஆகும், என்னென்ன கிரைசிஸ் வரப்போகுது, இன்ஃபிளேஷன் எப்போ உயரும், ஒரு போருக்கான இம்பாக்ட் எப்போ இருக்கும், எந்த கண்ட்ரி பினான்சியல் டேஞ்சர்ல இருக்கும், எந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணும், என்னென்ன ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணணும், இது எல்லாமே சொல்ல. லைக் அலாதீன் லிட்டரலி வேர்ல்டோட எக்கனாமியோட பிரெயின் தான் சொல்ல முடியும். ஆனா இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் இது யாருக்கு சொந்தம்? பிளாக் ராக்குக்கு தானே. ஏன்னா பிளாக் ராக்குக்கு இந்த உலகத்திலேயே டைரக்ட் காம்படிட்டர்னு யாருமே கிடையாது. இந்த உலகத்துல அதுதான் ராஜான்னு வச்சுக்கலாமே. இதனால என்ன, இவ்வளவு கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அப்ப இந்த கம்பெனிஸோட இன்ஃபர்மேஷன் பவரை கண்ட்ரோல் பண்றதே பிளாக் ராக் தான். இந்த தகவல் அடிப்படையில தான் பிளாக் ராக் பில்லியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும், செல் பண்ணும், மூவ் பண்ணும். அதுவே உலக சந்தையை ஆட்டி படைக்கும். பிளாக் ராக் ஒரு கம்பெனி மட்டும் இல்ல, இது ஒரு ஷேடோ நெட்வொர்க். உலகத்துல 500 கம்பெனிஸ் கூட ஷேர் வச்சிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் நமக்கு தெரிஞ்சது சிலதெல்லாம் இருக்கு. லைக் எப்படின்னா, ஆப்பிள், டெஸ்லா, கூகுள், மெட்டா, அமேசான், கோகோ கோலா, மைக்ரோசாஃப்ட், JP Morgan, டிஸ்னி, ஈவன் வெப்பன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல கூட ஷேர்ஸ் இருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஆர்கனைசேஷன் டெக் கம்பெனிஸுக்கும், ஆயில் கம்பெனிஸுக்கும், மெடிசின் கம்பெனிஸுக்கும், மீடியா கம்பெனிஸுக்கும் ஓனர்ஷிப் வச்சிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும். ஒரு சின்ன பார்ட் கூட பிளாக் ராக்கோட தான். அவங்க கிட்ட இருக்கிற வாய்ப்பு அதுவே நம்மளுக்கு பயங்கரமா இருக்குன்னு யோசிக்க வைக்குது. 2008ல பினான்சியல் கிரைசிஸ் நடக்கும் போது US எக்கனாமி கொலாப்ஸ் ஆக ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? US கவர்மெண்ட் பிளாக் ராக்கை ஹையர் பண்ணி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை மேனேஜ் பண்ண சொல்லுச்சு. எப்படி ஒரு கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனி கிட்ட கெஞ்சுது. இது உலக ஹிஸ்டரியிலேயே கொஞ்சம் ரேர் இல்ல. கோவிட் காலத்துல கூட பிளாக் ராக் தான் US ஃபெடரல் ரிசர்வ்க்கு கைடன்ஸ் கொடுத்தது, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை பிளான் பண்ணி கொடுத்தது, பேங்க் ரெஸ்கியூ டிசைன் பண்ணி கொடுத்தது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அனலைஸ் பண்ணுச்சு. ஒரு கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடலாமா, அப்படி போட்டுச்சுன்னா அது பிளாக் ராக்கா மட்டும்தான் இருக்கும். இது எக்ஸாக்ட்லி அம்ப்ரெல்லா கார்ப்பரேஷன் ஸ்டைல் இல்லையா? இந்த பிளாக் ராக்னால சில கான்ட்ரோவர்சிஸ் கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹவுசிங் கிரைசிஸ். USA பிளாக் ராக் ஆயிரக்கணக்கான வீடுகளை வாங்கி அதை ரெண்டுக்கு வச்சு ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் ஸ்கை ராக்கெட் ஆக்கினாங்க. பப்ளிக் என்ன சொன்னாங்க? எங்க வீட்டுக்கு நாங்களே ஓனர் இல்ல, ஓனர் பிளாக் ராக் தான். மிலிட்டரி அண்ட் போர்ல கூட இவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. பிளாக் ராக் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கூட ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க. அதாவது போர் நடந்தா வெப்பனோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்டைரக்டா ப்ராஃபிட் பிளாக் ராக்குக்கு வரும். தேர்ட், மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். சில பெரிய நியூஸ் ஆர்கனைசேஷன்லயும் இன்டைரக்ட் ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு நியூஸ் எல்லாமே சில நேரத்துல காத்தா பறந்துரும். பல நாடுகள்ல பிளாக் ராக் தான் அட்வைஸ் பண்றாங்க கவர்மெண்ட் பாலிசிஸ் கிரியேட் பண்றதுக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, இது மக்கள் யாருக்கும் தெரியறது இல்ல, ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க தான் பண்றாங்கன்னு. இந்தியாலயும் தமிழ்நாட்டிலயும் இதோட இம்பாக்ட் இருக்குன்னா அது எப்படி இல்லாம இருக்கும்? இந்தியால பிளாக் ராக் ஆல்ரெடி டீப்பா இருக்கு. பேங்க்ஸ்ல இருக்கு, IT கம்பெனிஸ்ல இருக்கு, இந்த பார்மசூட்டிக்கல் லைக் இந்த மெடிசின், டெலிகாம், இந்த எனர்ஜி சோர்சஸ் எல்லாத்துலயுமே இவங்க பங்கு பெறாங்க. ஓபனா தெரிஞ்ச அளவுக்கு இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ETFல இருக்கு, பென்ஷன் ஃபண்ட்ஸ்ல இருக்கு, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இருக்கு. அதாவது இன்டைரக்டா இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டை மூவ் பண்றதுக்கான பவர் அவங்க கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டுல இன்டைரக்ட் இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, IT, ஆட்டோமொபைல், எனர்ஜி சோர்ஸ், இந்த மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும்,
அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். இந்த செக்டர்ல எல்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே அதுல பிளாக் ராக்கோட இன்டைரக்ட் எக்ஸ்போஷர் இருக்கும். இதனால வேலை வாய்ப்பு கூட நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு டெசிஷன் நியூயார்க்ல எடுத்தாலும் அது தமிழ்நாட்டுல இம்பாக்ட் கிரியேட் ஆகும். சரி, ஃபைனலா வந்துட்டு இந்த பிளாக் ராக் நல்லதா கெட்டதா? பிளாக் ராக் வந்துட்டு ஆபத்தானதும் இல்ல, அதே டைம்ல இது ஒரு ஹீரோவும் இல்ல, இது ஒரு சூப்பர் பவர். அம்ப்ரெல்லா கார்பரேஷன் மாதிரி சீக்ரெட் லேப் எல்லாம் இல்ல, ஆனா டேட்டா கண்ட்ரோல் பண்ணும், காசை கண்ட்ரோல் பண்ணும், மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணும், கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்ணும், கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரே ஆர்கனைசேஷன் உலகத்துல என்ன நடக்கணும் அப்படிங்கறத நினைச்சு இன்டைரக்டா டிசைட் பண்ண முடிஞ்சா அதுதான் பிகெஸ்ட் பவர். ஆனா இதுகிட்ட இருக்கிறது டேட்டா, பைசா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான யுக்தி. அம்ப்ரெல்லா கார்பரேஷன் ஃபிக்ஷன் தான், ஆனா பிளாக் ராக் வந்துட்டு ரியல் லைஃப் வெர்ஷன். உலகம் சந்தேகப்படாத மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். வெளியே இருக்க கம்பெனிஸ் தான் விசிபிளா இருக்கும், இது இன்விசிபிள் ஜெயிண்ட், அதுதான் பிளாக் ராக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண